ஹாய்! வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம ஜிகே, ஜிஎஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஜிகே அண்ட் ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் டயர் 1ல 25 கொஸ்டின்ஸ், அப்புறம் டயர் 2ல 25 கொஸ்டின்ஸ் வருது. மேக்ஸுக்கு அப்புறமா நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி கேட்டது ஜிகே, ஜிஎஸ்க்கு தான். நான் என்னெல்லாம் சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்சிக்கு ஜிகே, ஜிஎஸ்னா என்ன படிக்கணும்னு பார்க்கலாம். இது ஜென்ரல் அவேர்னஸோட ப்ரிலிம்ஸ் சிலபஸ். லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனில் வந்த சிலபஸ் இது. இது டீட்டெயில்டான சிலபஸ், ப்ரிலிம்ஸோட டீட்டெயில்டான சிலபஸ் இது. இது மெயின்ஸுக்கான ஜென்ரல் அவேர்னஸோட சிலபஸ், நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்தது. இது மெயின்ஸுக்கான சிலபஸ். அதாவது ஜிகே ஜிஎஸ்னு பொறுத்தவரை சிலபஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் சேம் தான், சேஞ்சஸ் அவ்வளோ இருக்காது. 99% சிலபஸ் சேமாக தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னா, ப்ரிலிம்ஸில் நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகே நிறைய கேட்பாங்க, மெயின்ஸில் ஜிகே ஜிஎஸ் கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிருங்க. இது படித்தாலுமே இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ். மொத்தம் ஒரு 22 டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போது நீங்களே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 22 டாபிக்ஸ்லேருந்து தான் நிறையா வந்துடும். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடும் இந்த 22 டாபிக்ஸில். இதில் சென்சஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டான்சர்ஸ் இதெல்லாம் அடிக்கடி எல்லா இயருமே கேட்டுருவாங்க. எல்லா ஷிப்லேயுமே மினிமம் ஒரு கொஷினாவது இது வந்துடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். கஷ்டம்தான் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கோங்க. 22 டாபிக்ஸ் இருக்குது. குட்டி குட்டி டாபிக்ஸ்லாம் ஒரே நாளில் முடிக்க பாருங்கள். ஒருவேளை ஒரு டாப்பிக்கில் நிறைய கண்டென்ட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இந்த டாபிக்ஸ் கவர் பண்ண பாருங்கள். இது நான் ஃபாலோ பண்ண சோர்சஸ். இந்த 2 புக்குமே ஜிகே அண்ட் ஜிஎஸ்க்கு நல்லாயிருக்கும் எஸ்எஸ்சின்னு பொறுத்தவரை. நீங்கள் இந்த 2 புக்குமே ஃபாலோ பண்ணணும்னு தேவையில்லை. ஏதாவது ஒரு புக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சோர்ஸ்மே நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணாதீங்க, அது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஏதாவது ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் வரை அந்த ஒரு சோர்ஸையே ஃபாலோ பண்ணுங்கள். ஜிஎஸ்டிகேன்னு வரும்போது லூஷன் 2 நல்லாயிருக்கும், இல்லை காட்ஃபாதர்ஸ் ஹேண்ட் புக்கும் நல்லாயிருக்கும், டாப்பர்ஸ் ஹேண்ட் புக்கும். சில பேர் அரிஹன் புக் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இப்போ ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கோங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கொடுத்துருக்க சிலபஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். அந்த சிலபஸை இந்த புக் கவர் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த புக் ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரிஹன் புக்கில் எஸ்எஸ்சி சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த புக்கு ஃபாலோ பண்ணலாம். இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு புக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் புக் பார்த்து படிக்கும்போது சில கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஏதாவது ஒரு சேனல் இல்லை வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் ரீட் பண்ணுங்கள். யூடியூப் வீடியோஸே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், வீடியோஸ் பார்த்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் கான்செப்ட் புரியறதுக்காக யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். கான்செப்ட் கொஞ்சம் கிளியர் ஆனதும் புக்கில் இருக்க அதே டாப்பிக்கை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க புக் ரீட் பண்றீங்க, அதுல ஒரு டாபிக் புரியலைன்னா அந்த டாபிக் வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் புக் ரீட் பண்ணுங்க. இல்லை நான் ரொம்ப புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், பிகினர், எனக்கு எதுவுமே எந்த ஐடியாவுமே இல்லைன்னா நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க. ஹிஸ்ட்ரியில் முகல்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் யூடியூப்ல வீடியோஸ் இருந்தால் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு திரும்பி ஹிஸ்ட்ரி புக்கை ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மெமரிலையும் ஈஸியாக கொஞ்சம் ஸ்டோர் ஆகும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. அதுக்குன்னு நீங்கள் வீடியோ பார்த்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ரொம்பவே. ரிவிஷனுக்கு நான் ஃபாலோ பண்ணது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பர்மார் எஸ்எஸ்சின்னு ஒரு ஹிந்தி சேனல் இருக்கும். அந்த சேனலில் மைண்ட் மேப் சீரீஸ்னு போட்டிருப்பாங்க. மைண்ட் மேப் சீரீஸில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹிந்தி புரியல்னாலுமே அந்த சப்டைட்டில்ஸ் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் வருதுல்ல, இந்த மாதிரி தான் மைண்ட் மேப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே அவங்க நிறைய இது கவர் பண்ணியிருப்பாங்க. எஸ்எஸ்சியில் அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் எஸ்எஸ்சிலேயே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த மைண்ட் மேப்லேயே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க பர்மார் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க.
கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சிலர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. சிலர் வந்து இயர்லி கம்பைலேஷன் படிப்பாங்க. சிலர் வந்து மந்த்லி கம்பைலேஷன் படிப்பாங்க. நான் ஃபாலோ பண்ணது என்னன்னா, நான் வந்து மந்த்லி கம்பைலேஷன்ஸ் தான் படிச்சேன். ஏன்னா, இயர்லி கம்பைலேஷன் எடுத்துக்கிட்டா நம்ம ஒரே நாள்ல 12 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸையும் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு மந்த் முடியும்போதும் இப்போ நம்ம பிப்ரவரியில இருக்கிறோம்னா, பிப்ரவரி ஸ்டார்ட்டிங்ல ஜனவரி மந்தோட மந்த்லி கம்பைலேஷன் வந்து வரும். அப்போ பிப்ரவரி மந்த்ல நான் ஒரு 2 to 3 டேஸ் எடுத்துப்பேன். சில டைம்ஸ் 4 to 5 டேஸ் கூட ஆகும். இது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றத பொறுத்து. நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணது அட்டாவோட மந்த்லி கம்பைலேஷன். ஸோ, ஒவ்வொரு மந்த்து முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் வரும்போது அந்த முந்தின மந்தோட கம்பைலேஷன்ஸ் நான் கொஞ்சம் படிக்கிறேனோ, மெமரி பண்றேனோ இல்லையோ, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்ல. இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா, இல்லை இம்பார்ட்டன்ட் ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா, அதை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ, மார்க் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அப்போது ஈஸியாக இருந்தது. கம்பைலேஷனில் எல்லா டாபிக்ஸுமே படிக்கணும்னு இல்லை. அதுலேயுமே பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை பேங்கிங் ரிலேட்டடாக வரதெல்லாம் நீங்கள் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். அதாவது ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கூட வரும். நிறைய கொஷின்ஸ் நம்ம ஒரு இது படிச்சுட்டு போவோம் கரண்ட் அஃபேர்ஸ்னு. ஆனால் அங்கே நம்ம படிக்காதது கூட மோஸ்ட்லி நம்ம படிக்காதது கூட வரும். ஸோ, இருந்தாலும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா போட முடியுதுன்னா, இப்போ மெயின்ஸ்லாம் ஒரு கொஷின்ஸ் 3 மார்க்ஸ்னா 2 கொஷின்ஸ் போட்டால் 6 மார்க்ஸ் வருது. ஸோ, அதுக்காக தான் நம்ம படிக்கிறது. நமக்கு மார்க்ஸ் வேணும்னா நம்ம எல்லாமே படிச்சு தான் ஆகணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு இந்த பினாக்கிள் இந்த புக் நல்லாயிருக்கும். அப்புறம் கிரண் பப்ளிகேஷன்ஸோட புக்கும் நல்லாயிருக்கும். இந்த 2 புக்லேயும் ஏதாவது ஒரு புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா புக்குமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு காப்பீஸ் இருந்தால் காப்பீஸ் டவுன்லோட் பண்ணி கூட லேப்டாப் இல்லை டேப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஜிஎஸ் வந்து எப்படி படிக்கிறது, எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் போங்க. நீங்கள் வந்து இப்போது ஜிஎஸ் ஒரு சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜியோகிராஃபி இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அதாவது இப்போ லூஷன் புக் எடுத்துக்கிறோன்னா, அந்த புக்கில் வந்து இப்போ ஹிஸ்ட்ரினா அதில் என்னென்னலாம் வரும்னு உங்களுக்கு தெரியணும். ஜியோகிராஃபினா அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து மெமரி பண்ணி எதுவும் படிக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடாக ஒரு ரீடிங் போங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஜிஎஸ்ல இருக்குங்கிறது. அப்படி ஃபஸ்ட் ரீடிங் போவீங்கள்ல, அப்போவே உங்கள் பென் வச்சு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் எதுவும் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ரீடிங் போயிட்டு கடகடன்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க பாருங்கள். முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து பாருங்கள். அதாவது எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. வார் நடந்த இயர் கேட்குறாங்களா, இல்லை வாரில் சண்டை போட்டவங்க யாருன்னு கேட்குறாங்களா, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஃபஸ்ட் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது எப்படி கேட்குறாங்கன்னு. செகண்ட் ரீடிங்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரீடிங்கை முடிஞ்ச அளவு வேகமாக கடகடன்னு முடிச்சிருங்க. செகண்ட் ரீடிங்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரியுதோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி தேர்ட் ரீடிங் போகும்போது நீங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு இருக்கணும்னு தேவையில்ல. அதை நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓ, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நீங்கள் செகண்ட் ரீடிங்கில் படிச்சிருப்பீங்க. திரும்பி 4th 5th ரீடிங் எல்லாமே ரிவிஷனாக தான் போகணுமே தவிர அப்போது நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. செகண்ட் ரீடிங் இல்லை தேர்ட் ரீடிங் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் திரும்பவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பாருங்கள். இப்போ உங்களால் கொஞ்சம் அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? அப்படி முடிச்சுட்டு திரும்பி ஒரு தேர்ட் ரீடிங் முடித்ததும் நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் கூட அட்டன் பண்ணலாம் சைட் பை சைடில், செக்ஷன் மார்க் டெஸ்ட் ஜிஎஸ்க்கு. ஸோ இப்படி ஒன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹவு டு கம்ப்ளீட் லூஷன் புக். இது வந்து உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்தது. அதாவது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த டாப்பிக்லேருந்து எந்த சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு ஜியோகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும், சில பேருக்கு ஹிஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும், சில பேருக்கு சயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் இல்லை பயாலஜி இல்லை கெமிஸ்ட்ரின்னு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும்.
உங்களுக்கு அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போங்க. ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்தவரை அட்லீஸ்ட் 3 டேஸ்க்கு ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணும். அப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ டேக்கு நீங்க 3 to 4 hours ஜிஎஸ் ஜிகேக்கு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, ஒரு 2 hours ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் 2 hours வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. முடிஞ்ச அளவு ரீசனிங்கை வந்து ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள ஹோல் சிலபஸையும் முடிச்சிருங்க. இப்போ நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ரீசனிங் இருக்குல்ல, ரீசனிங்கை வந்து 10 to 15 டேஸ்க்குள்ள முடிச்சிருங்க. இப்போ நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதாவது 4 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாவே நம்ம முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமே நீங்க ரீசனிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மீதி 3 சப்ஜெக்ட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். மார்னிங் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 8க்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்க. 8 to 1 வரை மேத்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் 1 hour மிடில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரேக் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு சப்ஜெக்ட், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நைட் உங்களுக்கு டைம் இருந்தால் மார்க் டெஸ்ட் இல்லை செக்ஷனல் டெஸ்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல் போட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஷெட்யூல் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். கொஷின்ஸ் வந்து தமிழில் வருமா அப்படின்னா சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே இங்கிலீஷாக தான் இருக்கும். பட் நீங்கள் சிஹெச்எஸ்எல் அப்புறம் எம்டிஎஸ்னால் அதில் வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து தமிழில் வந்து அட்டன் பண்ணலாம். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது படிக்கும் போதே சிஜிஎலுக்கு படிங்க. ஏன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் 3 சிலபஸுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டாலுமே எஸ்எஸ்சியில் நடக்கிற மெஜாரிட்டியான எக்ஸாம்ஸ்க்கும் சிலபஸ் சேமாக தான் இருக்கும். ரொம்பலாம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் சிஜிஎல்க்குன்னு படிச்சிங்கன்னா நீங்கள் மற்ற எக்ஸாம் எதுவாக இருந்தாலுமே உங்களால் அட்டன் பண்ணவும் முடியும். ஜிகே ஜிஎஸ்க்கு தமிழ் சோர்ஸ்னால் ஸ்கூல் புக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி எனக்கு வெளியே வேறு சோர்ஸ் என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஸ்கூல் புக்ஸுமே நீங்கள் படிக்கலாம், நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.